Hello guys, my amazing learners. I am Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் தான். அதாவது நம்ம தமிழ்ல இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா, நான் இனிமேல் அங்க எப்பவும் போவே மாட்டேன், நான் இனிமேல் இதை எப்பவும் சாப்பிடவே மாட்டேன், நான் இனிமேல் எப்பவுமே அவளை திட்டவே மாட்டேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா, இனிமேல் இதை எப்பவுமே செய்யவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. இனிமே நான் இதை எப்பவுமே செய்யவே மாட்டேன், இந்த மாதிரியான சென்டென்சஸ் பேசுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சென்டென்சஸ்ல பேச போறோம். அது என்ன ஃபார்முலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் would never போட்டுட்டு ever போட்டு verb 1 போட்டுட்டு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ஓகேவா? என்னது, சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் would அப்படிங்கறத போடணும், அதுக்கப்புறம் never ever verb 1 present tenseல யூஸ் பண்ணக்கூடிய verb நம்ம யூஸ் பண்ணி பேசுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். சரி, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவள் அவனிடம் இனி எப்போதும் பேசவே மாட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவள் இனிமேல் எப்பவுமே அவங்க கிட்ட பேசவே மாட்டாள். ஸோ இதை ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, ஃபார்முலால சப்ஜெக்ட் இருக்கு. அப்போ என்ன வரும், அவள்னா she, ஃபார்முலால என்ன இருக்கு பாருங்க, she would never ever. ரொம்ப ரொம்ப ஈஸி, ஃபார்முலாலேயே உங்களுக்கு எல்லா ஃப்ரேஸும் நான் கொடுத்துட்டேன் இல்லையா, அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். she would never ever. அடுத்து என்னது, verb 1. இதில் என்ன verb-ன்னு கண்டுபிடிக்கணும். என்னது, பேசவே மாட்டாள். ஸோ அப்போ பேசுறது தான் இந்த இடத்துல verb-ஆ இருக்கு. ஸோ பேசுறதுக்கு speak. ஓகேவா? she would never ever speak யார்கிட்ட, அவனிடம் அப்படிங்கிறத to him. that's it. ரீட் பண்ணுங்க. she would never ever speak to him அப்படின்னா அவகிட்ட இனிமேல் பேசவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னொன்று again இருக்கு இல்லையா, இனி அப்படின்னு. ஸோ அகெயினும் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். she would never ever speak to him again. அடுத்தது, அவர் எதையும் எப்போதும் திருடவே மாட்டார். அவர் இனிமேல் எப்பவுமே திருடவே மாட்டார் அப்படி சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை அவர் அப்படின்னு என்னது, ஒரு பர்சன், அப்போ ஹீன்னு போடுவோமா. he, ஃபார்முலால என்ன இருக்கு, he would never ever. இந்த ever அப்படிங்கிறது எப்போதும் அப்படிங்கிறது, நெவருங்கிறது ஒரு விஷயம் செய்யவே மாட்டாங்க சொல்கிறோம்ல, மாட்டார் அப்படி சொல்கிறது தான் இந்த நெவர். ஓகேவா? he would never ever திருடவே மாட்டான்னு சொல்லியிருக்கோம். இதுதான் verb. ஸோ இந்த இடத்துல வேர்பாக வரும். திருடுறதுக்கு என்ன, ஸ்டீல் அப்படின்னு சொல்லலாம். verb 1 யூஸ் பண்ணணுங்கிறனால ஸ்டீல் அப்படியே போட்டுக்கலாம். he would never ever steal என்னது, எதையும், anything, அவ்வளோதான். ஓகேவா? he would never ever steal anything அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நாங்கள் அவர்களை இனி எப்போதும் நம்பவே மாட்டோம். நாங்கள் அவங்கள இனி எப்பவுமே நம்பவே மாட்டோம். ஸோ இதில் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நாங்கள் அப்படிங்கிறது தான். ஓகேவா? நாங்கள்னா என்ன, we. ஓகே, வீக்கு அப்புறம் ஃபார்முலாவில் என்ன இருக்குது, we would never ever. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வேர்ப் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சென்டென்ஸில் வேர்ப் வந்து நம்புறதா வேர்பாக இருக்குது. ஸோ இங்கிலீஷில் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? we would never ever trust யார, அவங்கள. இனியும் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால we would never ever trust them again. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், வுட்டு வந்தால் வில்லோட பாஸ்ட் டென்ஸ் தானே வுட்டு, ஆனால் இது வந்து நம்ம ஃப்யூச்சரில் சொல்கிற மாதிரி இருக்குது, நாங்கள் இனிமேல் இதை செய்யவே மாட்டோம், நம்பவே மாட்டோம், பேசவே மாட்டோம்னு. ஆனால் எதுக்கு வுட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். வுட் அப்படிங்கிறது வில்லோட பாஸ்ட் டென்ஸ் தான், ஆனால் இந்த மாதிரியான சென்டென்சஸ்லையும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இன்னொரு டவுட்டு வரும், அப்போது இப்படி கூட சொல்லலாம் இல்லையா, she will never ever speak to him again சொல்லலாம்ல, ஃபியூச்சர் டென்ஸில் சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ வில்லும் கூட யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக யூஸ் பண்ணலாம். she will never ever speak to him again அப்படின்னும் தாராளமாக சொல்லலாம். ஆனால் அது ரெண்டுத்துக்கும் இடையில என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, she will அதாவது will யூஸ் பண்ணி would never everன்னு சொல்லும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிற மாதிரி இருக்கும்.
கண்டிப்பாக அவள் பேசவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் பொலைட்டான டோனில் சொல்லணும். அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மீடியமான டோனில் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஷீ வுட் நெவர் எவர் இந்த வுட்டு யூஸ் பண்ணி தாராளமாக பேசிக்கலாம். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? வில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் சொல்லணும்னா வுட் யூஸ் பண்ணி நம்ம பேசணும். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் வெளியில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அடுத்தது பாருங்க, அவர்கள் ஒருபோதும் அந்த மாதிரியான பிஹேவியரை அனுமதிக்க மாட்டார்கள். அவங்க எப்பவுமே அந்த மாதிரியான பிஹேவியர்ஸை அனுமதிக்கவே மாட்டாங்க அப்படி சொல்லியிருக்கிறோம். ஸோ இதை அவர்கள் அப்படின்னா என்னது? தே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தே ஃபார்முலாவில் என்ன இருக்கு? would never ever. they would never ever என்னது? அந்த மாதிரியான பிஹேவியரை அனுமதிக்கவே மாட்டார்கள். அனுமதிக்கிறது தான் இந்த இடத்துல verb 1. ஓகேவா? they would never ever அனுமதிக்கிறது. அனுமதிக்கிறதுக்கு என்ன? allow. they would never ever allow அந்த மாதிரியான பிஹேவியரை allow such behavior. Okay? Read the sentence now. they would never ever allow such behavior அப்படின்னு சொல்லணும். அடுத்ததையும் பார்க்கலாம். அந்த கலர் ஆடையை நான் எப்போதும் அணியவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அந்த கலர் ஆடைன்னு இருக்கு. ஸோ இது வந்து சப்ஜெக்டா கிடையாது. தமிழில் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எங்கே வேணா இருக்கும். பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் இந்த மாதிரியான பேட்டர்னுக்கு நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம்? மேக்ஸிமம் எல்லா சென்டென்ஸுக்கும் சப்ஜெக்ட் தான் வரும். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன சப்ஜெக்ட் இருக்கு? இந்த சென்டென்ஸ்ல நம்ம என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. நான் இல்லையா? நான் என்ன? ஐ. சரி, அடுத்த ஃபார்முலாவில் என்ன இருக்கு? ஐ வுட் என்ன இருக்கு பாருங்க? ஐ வுட் நெவர் எவர். சரி, நான் எதையோ பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஐ வுட் நெவர் எவர்னு சொல்லியாச்சு. என்ன பண்ண மாட்டேன்? அந்த கலர் ஆடையை எப்போதும் அணிய மாட்டேன். ஸோ இந்த பாருங்க, அணியவே மாட்டேன். ஸோ செய்யக்கூடிய செயல் வேர்புங்கிறது அணியறது. ஸோ இங்கே என்ன வரும்? ஐ வுட் நெவர் எவர் வேர் அப்படிங்கிறது. போடுறது, ட்ரெஸ் போடுறதுக்கு வேர் சொல்லுவோமா? வேர் அந்த கலர் ஆடை. அப்போ தட் கலர் ட்ரெஸ். ஓகே, ஐ வுட் நெவர் எவர் வேர் தட் கலர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, என் பெற்றோர் என்னை இரவு லேட்டாக வெளியே இருக்க எப்போதும் அனுமதிக்கவே மாட்டார்கள். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அவுட்டிங் ஹேங் அவுட்லாம் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க சில ஃபேமிலிஸில் இன்னுமே இல்லையா? அந்த மாதிரியான சென்டென்ஸ் தான் இது. என்னோடய பெற்றோர் வந்து என்னை வெளியே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு, லேட் நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு இல்லை லேட்டாக வரதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது எப்படி மாற்றலாம் அப்படின்னா, என் பெற்றோர், இதுங்க என் பெற்றோர் தான் இந்த இடத்துல சப்ஜெக்டாக கொடுத்துருக்குறோம். அப்போ மை பேரண்ட்ஸ். ஃபார்முலாவில் என்ன இருக்குது? வேர்ட் நெவர் எவர். ஓகே, என்ன இருக்கு? அனுமதிக்க மாட்டார்கள். ஸோ அவங்க செய்யக்கூடிய செயலுங்கிறது அனுமதிக்கிறது. ஸோ அனுமதிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் லெட்ன்னு சொல்லலாம். ஓகேவா? லெட் யாரை? என்னை இல்லையா? லெட் மீ. எதுக்கு? இரவு லேட்டாக வெளியே இருக்கிறதுக்கு. அப்போ லெட் மீ ஸ்டே லேட். இரவு அப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ அட் நைட். ரீட் பண்ணுங்க. My parents would never ever let me stay late at night அப்படின்னு சொல்லணும். Let's move on to the next sentence. பாருங்க, நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு நீ எப்பவுமே புரிஞ்சுக்கவே மாட்ட அப்படி சொல்லியிருக்கிறோமா? ஸோ இதில் நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் கிடையாது. இந்த இடத்துல நீ அப்படிங்கிறதா சப்ஜெக்ட், இதில் தான் வேர்பும் வரும். ஓகேவா? இப்போ ஸோ நீ எப்பவுமே புரிஞ்சுக்கவே மாட்ட. இதில் நீ அப்படிங்கிறது என்ன? யூ. ஃபார்முலாவில் என்ன இருக்குது? யூ வுட் நெவர் எவர் அப்படின்னா நீ புரிஞ்சுக்கவே மாட்ட. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் புரிஞ்சுக்கிறது தான் இந்த இடத்துல வேர்ப். ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன? அண்டர்ஸ்டாண்டுன்னு சொல்லுவோமா? வேர்ப் 1 தானே யூஸ் பண்ணணும், அதனால் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, யூ வுட் நெவர் எவர் அண்டர்ஸ்டாண்ட். நீ எப்பவும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு சொல்லியாச்சு. என்னென்னு? நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு அப்படி சொல்லியிருக்கிறோமா? அப்போது யூ வுட் நெவர் எவர் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு, எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு இல்லையா? ஹவ் ஐ ஃபீல், அவ்வளோதான். நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு அப்படின்னா ஹவ் ஐ ஃபீல் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது,
அவர் எப்போதும் ஒரு வாக்குறுதியை மீறவே மாட்டார். அவர் எப்பவுமே ஒரு வாக்குறுதி கொடுத்தாருன்னா அதை மீறவே மாட்டார். ஸோ இதை அவர் he would never ever வாக்குறுதியை மீற மாட்டார். ஸோ இந்த மீறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல என்னவா இருக்கு, வேர்பா இருக்கு. he would never ever break a promise. ஓகேவா? read the sentence now. he would never ever break a promise அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, நான் எப்பயுமே ஸ்கை டைவிங்க்கு போகவே மாட்டேன். நான் ஸ்கை டைவிங்க்கு போகவே மாட்டேன் அப்படி சொல்லியிருக்கிறோம். அப்போ நான் I would never ever go sky diving. Okay, I would never ever go skydiving அப்படின்னா நான் எப்பவுமே ஸ்கை டைவிங்க்கு போவே மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த 2 சென்டென்சஸ் பாருங்க. அவள் எப்போதும் யாரையுமே காயப்படுத்தவே மாட்டாள். அடுத்தது, அவர்கள் ஒருபோதும் உங்கள் உதவியை மறக்கவே மாட்டார்கள். இந்த 2 சென்டென்சஸும் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த 2 சென்டென்சஸும் தான் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்வொர்க். இதை கண்டிப்பாக இதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத காமெண்ட் பண்ணுங்க. இதோட இன்னைக்கான லெசனை நம்ம சூப்பராக முடிச்சாச்சு. இந்த லெசன் கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.